வணக்கம் மக்களே, இப்போ நாம் இருக்குது கோயம்புத்தூரில் இருக்க வெள்ளியங்கிரி மலையில். இந்த மலை ஏறுறதுக்கு முக்கியமாக நமக்கு ஒரு மூங்கில் கம்பு தேவைப்படும். ஆகவே 30 ரூபா கொடுத்து ஒரு மூங்கில் கம்பு வாங்கிட்டு மலை ஏற தயாராகிட்டோம். மலை ஏறும்போது காலை மணி 7:15. முதல் மலை ரொம்ப கடினமாகவே இருக்கும். உங்களுக்கு தேவையான தண்ணீர் எடுத்துக்கொண்டு செல்வது நல்லது. முதல் மலை முழுவதும் படிக்கட்டுகளாகவே இருக்கும். படிக்கட்டுகளும் சீரில்லாமல் இருக்கும். அதனால் பார்த்து ஏறணும். கையில் மூங்கி கம்பு இருக்கிறதுனால சுலபமாக ஏற முடியும். சில பேர் இந்த முதல் மலையிலேயே திரும்பிடுவாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு இந்த மலை கடினமாக இருக்கும். இந்த முதல் மலையே சொல்லிடும் உங்களால் இந்த 7 மலையும் கடந்து போக முடியுமா இல்லையாண்டு. நாங்கள் பகல் நேரத்தில் ஏறினதுனால வெயில் கொஞ்சம் அதிகமாகவே இருந்தது. முதல் மலை முடிக்க போகிறோம். வெள்ளை விநாயகர் கோயில் வந்துருச்சு. இந்த வெள்ளை விநாயகர் கோயில் வந்தாலே முதல் மலை முடிஞ்சிருச்சுன்னு அர்த்தம். இப்போது நாம் 2வது மலை ஏற ஆரம்பிச்சிட்டோம். இதுவும் சில இடங்களில் படிக்கட்டுகளாகவும் சில இடங்களில் வழுக்கு பாறையாகவும் இருக்கும். பாறைனா பாறையிலேயே படி மாதிரி செதுக்கி வச்சுருப்பாங்க. இப்போது நாம் வழுக்கு பாறையில் ஏறிக்கிட்டு இருக்கோம். பாறையில் படிகள் மாதிரி செதுக்கியிருப்பாங்க. அதில் ஏறி போக வேண்டியதாக இருக்கும். இரண்டாம் மலை முடிவில் பாம்பாட்டி சித்தர் குகை ஒன்று இருக்குது. அதோட 2வது மலை முடிஞ்சிடும். இப்போது நாம் 3வது மலை ஏற ஆரம்பிச்சிட்டோம். இந்த பாறையில் நம்ம 3.5 மலை தாண்டிட்டோம்னு எழுதியிருக்கோம். அந்த மலைக்கிட்ட கொஞ்சம் நேரம் உட்காந்துட்டோம். இவங்க தான் என் கூட இந்த மலைக்கு வந்தவங்க. பிளாஸ்டிக் பொருட்களையோ காகிதங்களையோ மற்றும் கழிவுகளையோ இந்த மலையில் போட வேணாம்னு வனத்துறையினர் சார்பில் கேட்டுக்கிட்டு இருக்காங்க. கீழே நீங்கள் மலை ஏறும்போது சோதனை செஞ்சு தான் அனுப்புவாங்க. நீங்கள் வாட்டர் பாட்டில் கொண்டு வந்தீங்கன்னா அதில் ஸ்டிக்கர் ஒட்டி 20 ரூபா வசூல் பண்ணுவாங்க. நீங்கள் கீழே இறங்கும்போது அந்த வாட்டர் பாட்டிலை திருப்பி கொடுத்துட்டு அந்த 20 ரூபாயை வாங்கிக்கலாம். ஏன்னா நீங்கள் அந்த வாட்டர் பாட்டிலை அந்த மலையிலே போட்டு வந்துடக்கூடாது. ஏன்னா அது பிளாஸ்டிக். மிருகங்களுக்கும் மலைக்கும் அது கேடு விளைவிக்கும். ஆகவே முடிஞ்ச அளவு பிளாஸ்டிக் பொருட்களை தவிர்த்துருங்க. இந்த மலையிலையும் குப்பை எதுவும் போடாமல் குப்பைகளை கையோடு கொண்டு போய் கீழே போட்டுருங்க. இங்கே மலை இறங்கிக்கிட்டு இருக்கவங்கெல்லாம் இரவே வந்து இங்கே தங்கிட்டு சூரிய உதயத்தை பார்த்துட்டு மலை இறங்கிக்கிட்டு இருக்கு.
இப்போது நான் போய்கிட்டு இருக்கிறது 3வது மலையா 4வது மலையானே தெரில. இங்கே பாறைங்கள்லாம் என் நெஞ்சு உயரத்துக்கு இருக்குது. கால்களை என் நெஞ்சு உயரத்துக்கு தூக்கி வச்சா தான் ஏற முடியுது. கம்பு இருக்கிறதுனால வசதியாக இருக்குது. இப்போது நாம் 5வது மலைக்கு வந்துட்டோம். இது திருநீர் மலைன்னு சொல்லுவாங்க. இதை இங்கே பாருங்க, தோண்டியிருக்காங்க பாருங்கள். இதை தோண்ட தோண்ட திருநீர் மாதிரி வரும். பாதி மலையை தோண்டி எடுத்துகிட்டு போயிட்டாங்க போல். இப்போது நாம் பார்த்துக்கிட்டு இருக்கிறது ஒட்டன் சித்தர் சமாதி. ஒட்டன் சித்தர் தான் இப்போது நாம் வந்த பாதையை அமைச்சு கொடுத்ததா சொல்கிறாங்க. அதோ அங்கே ஒரு பாறை தெரியுது பாருங்கள். அந்த பாறை தான் பீமன் களி உருண்டை அப்படின்வாங்க.
இப்போ நாம் பீமன் கலியுருண்டைக்கிட்ட இருக்கோம். இந்த இடத்துல இருந்து பார்க்கும்போது 7வது மலையோட உச்சி தெரியுது. போன வருடம் நான் வந்தப்ப இரவு நேரத்தில் வந்திருந்தேன். அப்போது நல்ல மழை பெஞ்சிட்டு இருந்தது. இந்த இடத்த பாருங்கள். ஏன்னா இந்த இடம்லாம் போன வருஷம் நான் இறங்கும்போது ரொம்ப ஆபத்தாக இருந்தது. அடிக்கடி வலிக்கி விட்டு இந்த இடத்துல நிறையா பேர் விழுந்தாங்க. இப்போ பகலில் இறங்கும்போது இந்த இடத்துல தான் நம்ம இறங்கணுமான்னு பார்க்க வேண்டியதாக இருக்குது. போன வருஷம் இந்த இடத்துல ஒரு கையில் டார்ச் லைட்டையும் இன்னொரு கையில் கம்பையும் பிடிச்சி இறங்கிட்டு இருந்தேன். ஆனால் இந்த வருஷம் ஒரு கையில் கம்பையும் இன்னொரு கையிலையும் கேமராவையும் வச்சு இறங்கிக்கிட்டு இருக்கேன். இப்போது நாம் 6வது மலை உச்சியில் இருக்கோம். இதுலேருந்து கீழே இறங்கி ஒரு சுனை இருக்குது. அங்கே குளிச்சுட்டு 7வது மலை ஏற போகிறோம். என் முன்னாடி தெரியுது பாருங்கள், அதுதான் 7வது மலை. இப்போது நாம் 6வது மலை இறங்க ஆரம்பிச்சிட்டோம். இந்த மலை இறங்கினோடனே ஒரு சுனை இருக்குது. அந்த சுனைக்கு பேர் ஆண்டி சுனை. இங்கே வரவங்க இந்த சுனையில் குளிச்சுட்டு தான் 7வது மலை ஏற ஆரம்பிப்பாங்க. நீங்கள் 6 மலை ஏறி வந்த அனைத்து களைப்புகளும் இந்த தண்ணியில் குளிக்கும்போது சுத்தமாக போயிடும். ஆனால் இந்த தண்ணி ரொம்ப குளிராக. இப்போது நாம் 7வது மலை ஏற ஆரம்பிச்சிட்டோம். இந்த மலை இந்த இடம் பக்கத்தில் தானே இருக்குன்னு ஏற ஆரம்பிப்போம். ஆனால் போகும் பாதை போய்கிட்டே இருக்கும். இந்த மலை கொஞ்சம் செங்குத்தாக இருக்கும். இந்த மலையில் படிக்கட்டுகள் இருக்காது. பாறைகளில் தான் ஏறி போகிற மாதிரியா இருக்கும்.
இந்த 7வது மலையை பொறுத்த வரைக்கும் யாரும் ஏறின வழியாகவே இறங்க மாட்டாங்க. அதற்கு இன்னொரு வழி இருக்குது. இப்போ நம்ம 7வது மலையோட உச்சிக்கு வந்துட்டோம். இப்போது நாங்கள் வெளியங்கிரி ஆண்டவரை தரிசனம் செய்ய போயிட்டுருக்கோம். சிறிது நேரத்தில் காற்று சுழற்றி அடிக்க ஆரம்பிச்சிருச்சு. அப்புறம் அதுவாக நின்றுச்சு. இப்போது நாங்கள் 7வது மலையிலேருந்து இறங்க ஆரம்பிச்சிட்டோம். இந்த பக்கம் இறங்குறது கொஞ்சம் சிரமமாக இருக்கும். ஏன்னா ரொம்ப சருகலாக இருக்கும் இந்த இடம். அதனால் காலில் போட்டிருந்த ஷூஸை கழட்டியாச்சு. ஷூஸோ செருப்போ போட்டு இறங்கணும்டா இந்த இடம் வழுக்கி விட்டுரும். ஆகவே வெறுங்காலில் இறங்க ஆரம்பிச்சிட்டோம். இந்த மலையை பொறுத்த வரைக்கும் ஏறுறதை விட இறங்குறது தான் கொஞ்சம் சிரமமாக இருக்கும். இதுக்காக தான் நிறையா பேர் இரவு நேரத்தில் மலை ஏறுவாங்க. ஏன்னா இரவு நேரத்தில் மலை ஏறிட்டு ஓய்வு எடுத்துட்டு மறுபடியும் காலையில் சாமியை கும்பிட்டு இறங்க ஆரம்பிச்சிடுவாங்க. இனிமேல் நாம் ஏறின வழியாக தான் இறங்க போகிறோம்.
மீண்டும் நாம் அடுத்த ஒரு காணொளியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.